கர்த்தர் உங்களை தனிமைப்படுத்துகிறார் அப்படின்னா வேற எதற்காகவும் அல்ல. தனிமையை ஜெயிக்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே ஜெயிச்சிருவான். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு டைமும் உங்க வாழ்க்கையில வருகிற அந்த கொடுமையான தனிமையை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வருகிற எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் இதுக்கு கீழே தான் இருக்கும். அதான் ஆண்டவர் சில தேவனுடைய பிள்ளையை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கிற ஜெய வீரர்களாய் உங்களை நிறுத்துறதற்காக தான் கர்த்தர் தனிமையை அனுமதிக்கிறார். மகனே, நீ உயர்த்தப்பட போகிறாய், மகளே, நீ உயர்த்தப்பட போகிறாய். ஆனால் நீ உயர்த்தப்பட போகும்போது நீ ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்குது. நீ ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயித்து தான் நீ ஒரு பெரிய உயர்வை அடைய முடியும். சோ அந்த உயர்வை அடைவதற்கு உனக்கு வருகிற போராட்டத்தை நீ நின்னு பிடிக்கிறதுக்கு ஆண்டவர் ஃபர்ஸ்டே உன்னை என்ன பண்றாரு தெரியுமா? உங்களை தனிமையில கொண்டு வச்சு கர்த்தர் உங்களை உருவாக்குறதுக்கு பிற்பாடு நீங்க தனிமையை ஜெயிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது, நீங்க ஈஸியா ஜெயிச்சிருவீங்க. ஹல்லேலூயா. ஆனா தனிமையை ஜெயிக்காத மனுஷன் வேற எந்த இடத்துலையும் பெருசா என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. அதுதான் ஆண்டவர் மோசே, தாவீது, யோசேப்பு இப்படிப்பட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவங்கள கொண்டு போய் முதல்ல எங்க தான் வச்சிருக்காரு? கண்ணு காணாத இடத்துல வச்சிருக்காரு. யாருக்குமே தெரியாத இடத்துல. ஏன் கர்த்தர் தாவீது அப்படி நடத்தணும்? ஏன் கர்த்தர் யோசேப்பு அப்படி நடத்தணும்? ஏன் யோசேப்பு அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? தாவீது அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? மோசே அங்க வச்சே கர்த்தர் உருவாக்க கூடாதா? இவங்களை எல்லாம் கர்த்தர் ஏன் உருவாக்குனாருன்னா ஒரே ஒரு ரீசன் தான். ஏப்பா, அதுக்கப்புறம் உனக்கு பெரிய பிரச்சனை வரும், ஆனா நீ பயப்பட மாட்டேன். மோசே குறித்து வேதம் சொல்லுது, எகிப்து ராஜாவுக்கு பயந்து தான் அங்க விட்டு என்ன பண்ணாரு? ஓடி போனாரு. பயந்து ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு பயந்து ஓடி போனவன் இப்ப தனிமையை 40 வருஷம் ஜெயிச்சு திரும்பி வராரு. பார்வனுக்கு முன்னாடி எப்படி பேசினாரு? பயந்தா, நடுங்கியா? ஆண்டவர் சொல்றாரியா, ஜனங்களை விட்டுரு, இல்லைன்னா உனக்கு என்ன வரும்? மோச வருகிற செய்தியை பார்த்து பார்வோன் தான் நடுங்கினானே தவிர மோசே. ஏன்னா 40 வருஷம் கர்த்தர் தனிமையில உட்கார வச்சு அதையே ஜெயிக்க பண்ணவருக்கு இது ஒரு பெரிய விஷயமா? நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை, தனிமையை சாதாரணமா எடுத்துறாதீங்க.